பேச தெரியாது உனக்கு? ஆமாம், இப்போ ஒருத்தருக்கும் போகிறதும் கிடையாது, கிடையாது. ஏன் அப்படி கொஞ்ச நாள் ஆகிட்டுல, 5-6 மாதமாட்ட இது. சரி, சர்ச்சு போகலாம்ல, இப்போ கடைக்கு எங்கேயாவது போகலாம், சுற்றி பார்க்க போகலாம்ல. எங்களை கூட்டிகிட்டு போயேன் எங்கேயாட்டு வெளியே சரிக்கா கூட்டிகிட்டு போயேன் வெளியே எங்கே கூட்டிகிட்டு போய் எதாவது வாங்கிட்டா நானும் சம்பாத்தி பேசிட்டு சம்பளத்துக்கு எங்களோட எல்லாத்தையும் அதிகத்துக்கும் வண்டதாக இருக்குது. எங்கே இல்லை அதான் வச்சுருப்பேன் எங்கேயாட்டு ரொம்ப சுக்கஸில் எங்கேயாவது வச்சு வச்சுருப்பேன். இல்லையே, நீ எடுத்தோ போய் சொல்லிட்டா. இல்லை, உண்மைக்கு கிடையாது. அன்னை கூட எவ்வளோ ரூபா கொண்டு இருந்து அன்னை கூட எவ்வளோ ரூபா இருந்து எனக்கு அண்ணன் தான் பார்த்தேன். எது சுக்கேஸில் நான் சரி வெளியே கொடுத்துட்டு பண்டாயிரம் பிள்ளைகள் தானே நாங்கள் பாசம் கூட வாங்கிட்டேன். உண்மைக்கு நான் இப்போ சுருக்கிட்டு ஒரு பைசா கூட நான் பார்த்ததில்லை. அதனால் நீ சொல்லி இதில் நான் எடுத்து கொண்டு பார்த்தேன். நான் சொல்லி நான் இப்போ அதை தவிர்த்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா கிடையாது. சரி வாங்கி தருவியா? வெளியே கொடுத்துட்டு பண்டாயிரம் தருவியா? இருந்தால் நான் தரேன்னு தான் சொல்லுவேன். அப்படியா? ஆமாம், இருந்தால் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவா சுற்றி பார்க்க? எங்கேயாவது எனக்கு பார்க்க தெரிஞ்சு சொல்லலாம். எங்கே கூட்டிகிட்டு போவா? ஹோட்டல் கூட்டிகிட்டு போயா? ஹோட்டல் கூட்டிட்டு ஹோட்டலில் கூட்டு போய் வந்துருவியா? சுற்றி பார்க்க கூட்டு போகலாம். சரி எங்கெல்லாம் போகலாம் சொல்லு, நீ ஒரு இடத்த சொல்லு. அன்றைக்கி அந்த பொறுத்து அந்த கோயிலுக்கு போகிறோம்லையா, அதுக்கிட்டே கூட்டிகிட்டு போய் நீ கிளம்பி விட்டுருவா. வேளாங்கண்ணி கூட்டிகிட்டு போவியா? வேளாங்கண்ணி கோயிலுக்கு வேளாங்கண்ணி கோயில் நான் பேர் தெரிஞ்சேன். கூட்டிகிட்டு போவியா? நீ பைசா கொடுத்தா எங்களை கூட்டு போகணும். நான் தான் கூட்டிட்டு போகணுமா? எனக்கு பைசாவே கிடையாது. சரி அப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா வேளாங்கண்ணி கோயில் கூட்டிட்டு போகிறேன். அதான் மாம்பழம் தங்களா அங்கே போனால் மாம்பழத்தை விட மாட்டேங்க. உனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குமா? அட வேறு என்னதான் பிடிக்கும்? வேறு என்ன பழம்லாம் பிடிக்கும்? என்னெல்லாம் திங்கிறதுக்கு பிடிக்கும்? மாம்பழம் எல்லாத்துலேயும் பழமாக தான். அட அன்னைக்கு நீ 1 கிலோ இறைச்சி தின்னுட்டாட்டு சொல்ல. இறைச்சி மட்டன் தின்னதே கிடையாது. என்ன போய் சொல்லுதா? ஒரு நாள் தின்னதே கிடையாது. அடா யாரை சொன்ன கிளவி 1 கிலோ இறைச்சி தின்னுட்டாட்டு? கிடையாது. அடா உண்மையா? போய் சொல்லாத. உண்மையா? அப்போ இறைச்சி பிடிக்காத உனக்கு? திங்களா? மாம்பழம் தான் தின்னியோ? மாம்பழம் எத்தனை கிலோ தின்பா? மாம்பழம் என்ன ஒரு நேரம் தின்னா வேணால் ஒன்று தின்னா ஒன்று தான் கையில் வச்சு தின்ன முடியும். அது போடுற வேணால் தின்னுக்கலாம் தின்னா அவ்வளோதான். சரி சரி. வேறு என்ன தான் பிடிக்கும்? வேறு அப்போ வேளாங்கண்ணி கூட்டிகிட்டு போவா அதுதானே? பைசா இருந்ததுன்னா நீ சரி நான் பைசா தந்து நீ வழிகாட்டுவியா எப்படி போகணுன்ட்டு? அதான் உங்களுக்கு தெரியாதோ? உனக்கு தானே எல்லாம் தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும்? அதான் நமக்கு எல்லாம் தெரியும். அதை ஏமாறது நீ தானே தாய், நீ தானே கூட்டிகிட்டு போகணும். நீ தான் கூட்டிகிட்டு போவாங்க. நீ தான் கூட்டிகிட்டு போவா. என்ன கூட்டிகிட்டு போய் பண்டெல்லாம் வாய்ந்தா? அதான் பண்டம். அதான் நீ தான் தருவே. ஏமா பண்ண கூட்டிகிட்டு போமா வேளாங்கண்ணி? எப்போ கூட்டிகிட்டு போவா? வேளாங்கண்ணிக்கு அதெல்லாம் போயிட்டு வந்துட்டார நம்ம போவேண்ணா. கேளு, நீ கூட்டிகிட்டு போய் பண்டை வாங்கி தரணும்னா என்ன பண்ணுற வாங்கி தருவா? பைசா என்ன பண்ணுறனா நீ வேறு தருவா போல நான் நீ தரணும் வாங்கணும். என்னெல்லாம் வாங்கி தருவா சொல்லலாம்? அதான் நீ உனக்கு என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதை வாங்க தான் கொண்டு வா. நானும் கூட கிளவி அல்வா வாங்கி தருவியா? கொல்லம்பரை போட்ட அல்வா? எனக்கு அதான் அந்த அல்வா வாங்கி தந்தாலும் நீ சும்மா அதெல்லாம் நல்லா எல்லாம் இருக்குது. சும்மா போய் இருக்குது நான் தின்னோம்ல ரொம்ப எண்ணம் தின்னோம்ல அல்வா. சரி வேளாங்கண்ணி கோயிலில் போவேண்ணே. ஆனால் பண்ணி வந்தது எனக்கு தெரியல. நம்ம போவோம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு. என்ன போகணுன்னு கூட்டிகிட்டு போவீங்களா? பைசாவில் நீ தான் செலவு பண்ணணும். நான் அரைச்சி சம்பளம் அப்போ உன்ட்ட இல்லைங்க வேலை செய்கிறேங்க. இல்லை எதில் இருந்தால் எடுத்துக்க நீ வேணாம். பைசா செலவு பண்ணுவீங்க? அது மாட்டு நாட்டு. சரி என்ன நாட்டு நீ எடுத்துக்குவா. என் பைசா இருந்தா ஒரு பைசா கூட எனக்கு கிடையாது. சரி 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 தெரியாது. இங்கே இந்த பிள்ளை யாருமா? இங்கே வா, இங்கே வா, இங்கே உட்காரு. இந்த பிள்ளை யாரு? இந்த பிள்ளை யாரு?
இதான் இவா யாரு வா இவன் முதல்ல தெரியாது என் இப்போ மவ. நம்ம சொந்தக்கார என் மவன்னு சொல்லு. நம்ம சொஸ்தம் ஆமாம் என் இப்போ மவ. அப்படி எடுத்துக்கணும் என் மோவாணி மூணாவது மொவா உனக்கு அது எனக்கு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் சரி இல்லை. மொவா அப்படிட்டு முத்து ஆக என்ன முத்து ம் ரஞ்சிதா நிறையா